இந்த ஷபே பராத் பற்றி வரும்போது இந்த ஷபே பராத் அப்படின்றது இஸ்லாத்திலே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அப்போ இந்த ஷபே பராத் சம்மந்தமாக சஹாபிகள் இமாம்கள் இவங்களுடைய கவுல்கள் இவங்க ஷபே பராத் குறித்து சொன்னது என்ன சார்? அதாவது ஷபே பராத்துன்னு ஒன்று இருந்தால் இமாம்கள் அதை பற்றி சொல்லியிருக்கணும் அல்லவா, சஹாபிகளாவது சொல்லியிருக்கணும் அல்லவா என்ன நீங்கள் கேள்வி வச்சுருக்கிறீங்க. நல்ல கேள்வி. சஹாபா பெருமக்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த இரவுடைய மேன்மையை பற்றி. அதில் நம்ம இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி, பிரபல்யமான சஹாபி, அவங்க சொல்கிறாங்க 5 இரவுகளில் நாம் கேட்கிற பிரார்த்தனைகள் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும், இறைவனத்தில் மறுக்கப்படாது. 5 இரவுகள். அதில் ஒரு இரவு என்ன? ஜும்மாவுடைய இரவு, அதே போல் ரஜபு மாதத்துடைய 1வது இரவு, அதே போல் 2 பெருநாட்களுடைய இரவு, ஹஜ்ஜு பெருநாள் இரவு, நோன்பு பெருநாள் இரவு, ஷபே பராத்துடைய இரவு. இது பைஹக்கி இமாம் அவர்கள் ஷுஅபுல் ஈமானில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சஹாபி சொல்கிறாங்க 5 இரவுகள் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும், அவற்றில் ஒன்றாக பராத்து இரவு சேர்க்குறாங்க. அப்போ பராத்து இரவுன்னு ஒன்று இருக்க போய் தானே சேர்த்தாங்க. லைலத்து நிஸ்ஃபு மின் ஷாபான் அப்படி இருக்கும். அங்கே பராத்துங்கிற வார்த்தை இருக்காது. ஷாபான் மாதத்தில் 15ஆம் நாள் இரவு ஒன்று அதில் இருக்கும். அதேபடி இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் சொல்கிறாங்க இதே கருத்து தான். 5 இரவுகளில் நாம் கேட்கப்படுகிற துவா கபூல் ஆகிறது இரவிடத்தில். இதே 5 இரவுகளை தான் அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ பராத்துடைய இரவையும் அவங்க சொல்கிறாங்க. இது பைஹக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இமாம்களும் இந்த இரவு உண்டுங்கிறத ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதே போல் நம்ம சஹாபா பெருமக்களும் கூட சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட விஷயம் சொன்னாங்க. அவங்க தாபி மிகப்பெரிய இமாம், அவங்களும் சொல்கிறாங்கல்ல. அதனால் அவங்கெல்லாம் சொன்ன ஒன்றை தான் நாம் ஏற்றுக்கொண்டு வணக்க வழிபாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்.